ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் மத்தியமா எக்ஸாமுடைய நியூ சிலபஸ் புக்கான மத்தியமா பாட்டிய புஸ்தக் புக்கில் கத்திய பாட்டில் ஃபர்ஸ்ட் லெசன் தான் படிக்க போகிறோம். இந்த கத்திய பாட்டில் மொத்தம் 7 லெசன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் லெசனான பீர்பால் கி சத்துராயி படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் 26 எடுத்துக்கோங்க. பீர்பல் கி சத்துராயி, பீர்பலுடைய புத்திசாலித்தனம், சத்துராயினா திறமை, புத்திசாலித்தனம். बीरबल अकबर बादशाह के दरबार में रहता था. बीरबल अकबर बादशाह के दरबार में, பேரரசர் அக்பருடைய தர்பாரில் அரசவையில் ராதாத்தா வசித்து வந்தான். பீர்பல் அக்பர் என்ற பேரரசருடைய அரசவையில் வசித்து வந்தான். வஹ் ஹாஜிர் ஜவாப் வியக்தி தா, அவன் ஹாஜிர் ஜவாப் உடனுக்குடன் பதில் சொல்லக்கூடிய வியக்திதா மனிதனாக இருந்தான். என்ன கேள்வி கேட்டாலும் உடனுக்குடனே பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு திறமைசாலியாக புத்திசாலியான மனிதனாக இருந்தான். उसकी होशियारी के कारण बादशाह उसे बहुत चाहते थे और उसका आदर भी करते थे. उसके होशियारी के कारण, அவனுடைய புத்திசாலித்தனத்தின் காரணமாக பாத்ஷா ராஜா உசே பகுத் சாஹத்தே தே, அவனை மிகவும் விரும்பினார், அவனை ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு. और उसका आदर भी करते थे, அக்பர் பீர்பால் கிட்ட ரொம்ப மரியாதையுடனும் நடந்துக்கிட்டாரு. बादशाह रोज शाम को राजमहल के बगीचे में टहला करते थे. बादशाह राजा रोज शाम को தினமும் மாலையில் ராஜ்மஹல் கே பகீச்சே மே, ராஜ மாளிகை அரண்மனை இருக்கலே அரண்மனையினுடைய தோட்டத்தில் டஹலா கர்த்தே தே, உலாவுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். எப்பவுமே வாக்கிங் போகிறத, தினமும் சாயந்தரம் வாக்கிங் போகிறத வழக்கமாக வச்சுருந்தாரு. बीरबल भी उनके साथ जाया करता था. बीरबल भी, बीरबल கூட उनके साथ அவருடன், அதாவது ராஜாவுடன், ஜாயா கர்த்தா தா செல்வதை வழக்கமாக வைத்திருந்தான். எப்போவுமே அவர் வாக்கிங் போகும்போது பீர்பலும் கூடயே போவான். एक दिन दोनों टहलते टहलते एक छोटे तालाब के पास पहुँचे. एक दिन ஒரு நாள் दोनों இருவரும் டஹல்தே டஹல்தே உலாவிக்கொண்டே, அதாவது வாக்கிங் போயிட்டு, ஏக் சோட்டே தாலாப் கே பாஸ், ஒரு சின்ன குளத்திற்கு அருகில், ஒரு சின்ன பாண்ட், ஒரு குளம் இருந்தது, அதுக்கு பக்கத்தில் போய் பஹுஞ்சே சென்றடைந்தனர். ஒரு நாள் 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன குளத்திற்கு அருகில் சென்றடைந்தனர். बादशाह अपने हाथ पैर धोने पानी में उतरे. बादशाह ராஜா अपने हाथ पैर धोने, தன்னுடைய கை கால்களை கழுவுவதற்காக பானிமே உத்தரே தண்ணீரில் இறங்கினார். ஜாடேக்கே தின்தே, குளிர்ந்த நாளாக இருந்தது. பானி பரஃப் கே சமான் டண்டாத்தா, பானின தண்ணீர், பரஃப் கே சமான் ஐஸ் கட்டியை போன்று, பனிக்கட்டியை போன்று, டண்டாத்தா குளிர்ந்து இருந்தது, ரொம்ப தண்ணி சில்லுன்னு இருந்தது, ஐஸ் கட்டி மாதிரி. बादशाह ने जट बाहर आते हुए कहा, बीरबल क्या कोई अब इस पानी में नहा सकता है? बादशाह ने जट बाहर आते हुए कहा, அந்த தண்ணியிலேருந்து வெளியே வந்துக்கிட்டே அந்த ராஜா கேட்குறாரு பீர்பால் கிட்ட, பீர்பல் क्या कोई अब, என்ன யாராவது இப்பொழுது, இஸ் பானி மே நஹா சக்தா ஹை, இந்த தண்ணீரில் குளிக்க முடியுமா, தண்ணி இவ்வளோ சில்லுன்னு இருக்கே, யாராவது இதில் குளிக்க முடியுமா அப்படின்னு ராஜா பீர்பல் கிட்ட கேட்டார். बीरबल ने तुरंत उत्तर दिया, नहाने की बात छोड़ दीजिए, पैसा मिलने पर रात भर इस पानी में खड़ा भी रह सकता है. बीरबल ने तुरंत उत्तर दिया, बीरबल तुरंतना உடனே, உத்தர் தியா பதில் சொன்னான். என்ன சொன்னா, நஹானே கி பாத் குளிக்கிற விஷயத்தை, சோடு தீஜியே விட்டுவிடுங்கள், குளிக்கிறத விட்டுடுங்க, பைசா மில்னே பர் காசு கிடைச்சதுன்னா, ராத் பர் இரவு முழுவதும், இஸ் பானிமே இந்த தண்ணீரில், கடாபி ரசக்தாகை நிற்கக்கூட முடியும், ஒருவேளை பைசா கிடைச்சதுன்னா நைட்டு ஃபுல்லாக இந்த தண்ணியில் நின்றுட்டு கூட இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். பாத்ஷா கோ உஸ்கி பாத்தோம் பர் விஸ்வாஸ் நஹி ஹுவா. பாத்ஷா கோ ராஜாவுக்கு, உஸ்கி பாத்தோம் பர் பீர்பால் சொன்ன அந்த விஷயத்தில், அவனுடைய விஷயத்தில், விஸ்வாஸ் நஹி ஹுவா நம்பிக்கை இல்லை. உன்ஹோனே கஹா அவர் சொன்னார், ய அசம்பவ் ஹை இது இம்பாசிபிள், இது நடக்க முடியாதது.
अगर कोई इसे कर दिखाइए तो मैं उसे 5,000 रुपये इनाम में दूंगा. அகர்னா ஒருவேளை கோயி இசை கர் திகாயே தோ யாராவது இதை செய்து காட்டினால் மைம் நான் உசே அவனுக்கு 5,000 ரூபாயே 5,000 ரூபாய்கள் இனாமே தூங்கா பரிசாக கொடுப்பேன். யாராவது இந்த தண்ணியில் ஒரு நாள் ஃபுல்லாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நான் 5,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லி ராஜா சொல்கிறார். दूसरे दिन सवेरे बीरबल ऐसे व्यक्ति की खोज में निकला जो उसकी बातों को सच्चा साबित कर सकता है. दूसरे दिन सवेरे மறுநாள் காலையில் பீர்பல் ஐசே व्यक्ति பீர்பல் இப்படிப்பட்ட மனிதனை கோஜ் மே நிக்கலா தேடிச் சென்றான். ஜோ உஸ்கி பாத்தோं को எவன் பீர்பல் சொன்ன விஷயத்தை சச்சா சாபித் கர் சக்தா है உண்மை என்று நிரூபிக்க முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு மனிதனை தேடிச் சென்றான். संयोगवश उसने एक देहाती लकड़हारे को देखा जो अपने सिर पर लकड़ियों का भारी गट्टा ले जा रहा था. संयोगवश தற்செயலாக அப்படி தேடி போயிட்டு இருக்கும்போது தற்செயலா உஸ்னே அவன் அதாவது பீர்பல் ஏக் தேஹாத்தி லக்கட்ஹாரே கோ தேக்கா ஒரு கிராமத்து விறகு வெட்டியை பார்த்தான். ஜோ அப்னே சிர் பர் எவன் அவனுடைய தலைமேல் அந்த கிராமத்து விறகு வெட்டியிருக்காலே அவன் தலை மேல லக்கடியோங் கா பாரி கட்டா விறகுகளான பெரிய மூட்டை விறகெல்லாம் சேர்த்து கட்டி ஒரு மூட்டையாக கட்டி தலையில் வச்சுட்டு லே ஜா ரஹாத்தா எடுத்து சென்று கொண்டிருந்தான். ஒரு விறகு வெட்டியை பார்த்தா அந்த விறகு வெட்டி தலையில் ஃபுல்லாக விறக மூட்டையாக கட்டி வச்சிருந்தான். உஸ்கா ஷரீர் ஹட்டா கட்டாத்தா அவனுடைய உடல் ஹட்டா கட்டானா நல்ல புஷ்டியாக நல்ல திடகாத்திரமான நல்ல பைல்வான் மாதிரி உடம்பாக இருந்தது. வஹ் ராத் பர் லக்கடி காட்கர் சபேரே உசே பேஜ்தாத்தா வஹ் அவன் ராத் பர் இரவு முழுவதும் லக்கடி காட்கர் விறகு வெட்டி சபேரே உசே பேஜ்தாத்தா காலையில் அதை விற்று வந்தான். பீர்பல் நே உசுசே பூச்சா பீர்பல் அவன்கிட்ட கேட்டான். யார்கிட்ட? அந்த விறகு வெட்டிக்கிட்ட. கியா தும்கோ சர்தி நஹி லக்தி கியா தும்கோ என்ன உனக்கு சர்தி நஹி லக்தி குளிர் இல்லையா குளிர் தோன்றவில்லையா? லக்கட்ஹாரே நே கஹா விறகு வெட்டி சொன்னா மை பால் பச்சோம் வாலா ஹூ நான் குழந்தை குட்டி உள்ளவன் அதாவது எனக்கு நிறைய குழந்தைகள் இருக்காங்க. சர்தி கர்மிக்கு பர்வா கரும் தோ ரோட்டி கைசே கமாவுங்கா சர்தி கர்மிக்கு பர்வா கரும் தோ சர்தி கர்மிக்கு வெயில் குளிர் இதெல்லாம் பர்வா கருந்தோ பர்வா கருன்னா கேர் பண்ணுறது அதெல்லாம் ஒரு விஷயமா எடுத்துக்கிட்டா ரோட்டி கைசே கமாவுங்கா சாப்பாட்டுக்கு எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்குறான். बीरबल ने उसे सारी बातें समझाई तो उसने बादशाह की शर्त सहर्ष स्वीकार कर ली. बीरबल उसे सारी बातें समझाई तो அவனுக்கு எல்லா விஷயத்தையும் புரிய வைத்த பிறகு அதாவது என்னென்ன நடந்துச்சு தண்ணிக்குள்ளே ராஜா இறங்குனது அவருக்கு குளிராக இருந்தது இந்த குளிர் தண்ணியில் யாராவது நிற்க முடியுமான்னு பீர்பல் கேட்டது எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த ராஜாவுடைய கண்டிஷன் என்ன ராஜா சொன்னார் இதில் நைட் ஃபுல்லாக நின்னா 5,000 rupees 5,000 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார் இல்லையா எல்லாத்தையும் புரிய வச்ச உடனே உஸ்னே அந்த விறகு வெட்டி பாட்ஷா கி ஷர்த் ராஜாவுடைய கண்டிஷன் அதாவது நிபந்தனையை சஹர்ஷ் ஸ்வீகார் கர்லி நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் நின்று அந்த 5,000 ரூபாயை வாங்கிட்டு போகிறதுக்கு அந்த விறகு வெட்டி ரெடி ஆயிட்டான். नेक्स्ट पेज எடுத்துக்கோங்க. शाम को 6 बजे अकबर बादशाह सभी दरबारियों के साथ तालाब के पास पहुँचे. शाम को மாலையில் 6 बजे 6 மணிக்கு அக்பர் பாட்ஷாஹ் பேரரசர் அக்பர் சபி தர்பாரியோं के साथ எல்லா அரசவை உறுப்பினர்களுடன் அரசவையில் உறுப்பினர்கள் மந்திரிகள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு தாலாப் கே பாஸ் குளத்திற்கு அருகில் பவுஞ்சே சென்றடைந்தார். குளத்துக்கு பக்கத்தில் எல்லாரையும் கூட்டிகிட்டு போயிட்டாரு ராஜா. வஹ் தேஹாத்தி பி வஹா பீர்பல் கே பாஸ் பहुंचा. வஹ் தேஹாத்தி பி அந்த கிராமவாசி கூட வஹா அங்கே பீர்பல் கே பாஸ் பहुंचा பீர்பலுக்கு அருகில் போய் சேர்ந்தான். बादशाह ने कहा सुनो
अब से सवेरे 6 बजे तक इस तालाब में गर्दन तक के पानी में खड़े रहना चाहिए. बादशाह ने कहा, ராஜா சொன்னாரு, सुनो கேள், अब से இப்போலிருந்து सबेरे 6 बजे तक காலை 6 மணி வரை इस तालाब में இந்த குளத்தில் गर्दन तक के पानी में கழுத்து வரையில் தண்ணீருடன் கடே ரஹனா சாஹியே நின்றிருக்க வேண்டும். கழுத்து வரைக்கும் தண்ணியோட காலையில் 6 மணி வரைக்கும் நீ இங்கே நிற்கணும் குளத்துக்குள்ளன்னு சொல்கிறாரு. 1 मिनट के लिए भी बाहर नहीं निकलना समझा. 1 मिनट के लिए भी ஒரு நிமிஷத்துக்கு கூட பாஹர் நஹி நிக்கல்னா வெளியே எழுந்து வரக்கூடாது. சமஜா புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. तुमको खाना या पानी भी रात भर नहीं मिलेगा. तुमको உனக்கு கானா யா பானி பி சாப்பாடு அல்லது தண்ணி கூட ராத் பர் இரவு முழுவதும் நஹி மிலேகா கிடைக்காது. நைட்டு ஃபுல்லா சாப்பாடு தண்ணி எதுவும் கிடையாது, தண்ணிக்குள்ளே நிற்கணும். போலோ ஏ ஷர்த்தே மஞ்சூர் ஹை. போலோ சொல்லு, ஏ ஷர்த்தே இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் இந்த நிபந்தனைகள் எல்லாம் மஞ்சூர் ஹை ஏற்றுக்கொள்கிறாயா? Do you accept these conditions அப்படின்னு கேட்கிறாரு. தேஹாத்தி ने कहा அந்த கிராமவாசி சொன்னா, ஹுஜூர் சப் ஷர்த்தே மஞ்சூர் ஹை எல்லா கண்டிஷன்ஸையும் ஏற்றுக்கொள்கிறேன் ஐயான்னு அந்த கிராமவாசி சொல்றான். उसी वक्त वह जाकर गर्दन तक के पानी में खड़ा हो गया. உசி வக்த அதே நேரத்தில் ராஜா பேசி முடிச்ச உடனே அந்த நேரத்திலேயே வ ஜாக்கர் அவன் போய் கர்தன் தக் கே பானிமே கழுத்து வரைக்கும் தண்ணியில கடா ஹோகையா நின்று கொண்டான். பாஷா ने 2 नौकरों को उस देहाती की रखवाली करने के लिए नियुक्त किया. बादशाह ने राजा 2 नौकरों को 2 வேலையாட்களை उस देहाती की रखवाली करने के लिए அந்த கிராமவாசியை காவல் காப்பதற்காக நியுக்த கியா நியமித்தார். அவன் இங்கேயும் அங்கேயும் அசையாம நிற்கிறானா வெளியே வர்றானான்றதை பார்த்துக்கிறதுக்காகவே 2 வேலையாட்களை நியமிக்கிறார். दूसरे दिन सवेरे वह देहाती दोनों नौकरों के साथ बादशाह के पास आया. दूसरे दिन सबेरे மறுநாள் காலையில் वह देहाती அந்த கிராமவாசி दोनों नौकरों के साथ 2 வேலையாட்களுடன் பாஷா के पास आया ராஜாவிடத்தில் வந்தான். பாஷா को बड़ा ताजुब हुआ. ராஜாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆயிடுச்சு. இவன் எப்படி உயிரோட வந்தான், குளிர்ல நடுங்கி நேரம் எப்படி ஆயிருப்பானோன்னு நினைச்சாரு. ஆனா அவன் நல்லபடியா திடகாத்திரமா வந்து நிக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாரு. உன்ஹோனே பூச்சா அவர் கேட்டார். யாரு? ராஜா கேட்கிறாரு. தும்கோ ஜராபி சர்தி மஹசூஸ் நஹி ஹுயி. தும்கோ உனக்கு ஜராபி கொஞ்சம் கூட சர்தி மஹசூஸ் நஹி ஹுயி குளிரை ஃபீல் பண்ண முடியலையா, குளிரை உணரவில்லையா அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்சம் கூட குளிர் உனக்கு உரைக்கலையான்னு கேட்குறாரு. தேஹாத்தி ने कहा கிராமவாசி சொன்னா, हुजूर तालाब के किनारे पर जो दीप जल रहा था उसी को देखता हुआ मैं खड़ा रहा. हुजूर ஐயா, तालाब के किनारे पर குளத்தின் கரையின் மேல் ஜோ தீப் ஜல் ரஹாத்தா எந்த தீபம் எரிந்து கொண்டிருந்ததோ உசிகோ தேக்தா ஹுவா அதையே பார்த்து கொண்டே மைம் கடா ரஹா நான் நின்றிருந்தேன். முஜே பில்குல் சர்தி நஹி மஹசூஸ் ஹுயி. முஜே எனக்கு பில்குல் முற்றிலும் சர்தி நஹி மஹசூஸ் ஹுயி குளிரே தெரியவில்லை. எனக்கு சுத்தமாக குளிரே தெரியல, நான் அப்படியே விளக்க பார்த்துட்டே நின்னேன்னு சொல்கிறான். அக்பர்னே கஹா அக்பர் சொன்னாரு, மாலும் ஹோத்தா ஹை எனக்கு தெரியும். உஸ் தீப் கி கர்மி நே சர்தி கோ தூர் கர் தியா. உஸ் தீப் கி கர்மி நே அந்த தீபத்தினுடைய அந்த விளக்கு எரிஞ்சதுலே அதோடைய சூட்டுனால தான், கர்மினா சூடுனால தான், சர்தி கோ தூர் கர் தியா குளிரை விரட்டி விட்டாய், குளிரை போக்கிக்கிட்ட, நீ அந்த விளக்கோடைய சூட்டில் தானே குளிரை போக்கிக்கிட்ட எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. இஸ்லியே தும்கோ இனாம் நஹி மிலேகா. இஸ்லியே ஆகையால் தும்கோ உனக்கு இனாம் நஹி மிலேகா பரிசு கிடையாது, உனக்கு பரிசு கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறார்.
देहाती मन मसोस कर चुपचाप बीरबल के पास चला गया और उसने बीरबल से सारी बातें बताई. தேஹாத்தி அந்த கிராமவாசி மண் மசோஸ்கர் மனசை சமாதானப்படுத்திட்டு ஓகே பரவாயில்லன்ற மாதிரி நினச்சிட்டு சுப்சாப் அமைதியாக பீர்பல் கே பாஸ் சலா கயா பீர்பல் கிட்ட போயிட்டான். और மற்றும் உஸ்னே அவன் பீர்பல் சே சாரி பாத்தே பத்தாயி பீர்பல் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். बीरबल ने कहा बीरबल சொன்னா कल शाम तक तुमको इनाम दिलवा दूंगा. कल शाम तक நாளை மாலைக்குள்ளாக तुमको உனக்கு இனாம் தில்வா தூங்கா பரிசு கிடைக்க செய்வேன். நான் உனக்கு பரிசை வாங்கி கண்டிப்பாக கொடுக்குறேன் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளன்னு சொல்லி சமாதானப்படுத்தி அனுப்பி வைக்கிறோம். दूसरे दिन 11 बज गए. दूसरे दिन மறுநாள் 11 बज गए 11 மணி ஆகிவிட்டது. बीरबल अब तक दरबार में नहीं आया. பீர்பல் அப் தக்னா இப்பொழுது வரை அந்த 11 மணி வரைக்கும் கூட தர்பார் மே அரசவைக்கு நஹி ஆயா வரவில்லை. उस दिन बादशाह बीरबल को साथ लेकर कहीं जाने वाले थे. उस दिन அந்த நாள் அன்னைக்கு அவ காலையில் போல இல்லையா அந்த நாள் அன்னைக்கு பாட்ஷா ராஜா பீர்பல் கோ சாத் லேக்கர் பீர்பல்லை கூட கூட்டிக்கிட்டு கஹி ஜானே வாலே தே எங்கேயோ போவதாக இருந்தது. எங்கேயோ கூட கூட்டிகிட்டு போகணுன்னு பிளான் பண்ணி வச்சுருந்தார் ராஜா. இஸ்லியே பாட்ஷா குத் பீர்பல் கே கர் கயே. இஸ்லியே ஆகையால் பாட்ஷா ராஜா குத் தானே பீர்பல் கே கர் கயே பீர்பலுடைய வீட்டிற்கு போனார். பீர்பல் ரசோயி கர் மே கானா பக்கா ரஹா தா. பீர்பல் ரசோயி கர் மேனா கிச்சனில் சமையல் அறையில் கானா பக்கா ரஹாத்தா சாப்பாடு சமைத்து கொண்டிருந்தான். நீச்சே ஏக் சுல்ஹா ஜல் ரஹாத்தா நீச்சேனா கீழே ஏக் சுல்ஹா ஒரு அடுப்பு ஜல் ரஹாத்தா எரிந்து கொண்டிருந்தது. இந்த படத்தில் இருக்கு இல்லையா அந்த மாதிரி கீழே ஒரு அடுப்பு எரிஞ்சிட்டு இருந்தது. 5 फुट ஊஞ்சே 5 அடி உயரத்தில் சீக்கே பர் ஏக் ஹாண்டி ரக்கி தி மேலே ஒரு பானையை வச்சிருந்தான். அடுப்புக்கு மேலே 5 அடி தூரத்தில் அந்த பானை இருக்கிற மாதிரி வச்சுருந்தான். உஸ்மே பானி और சாவல் தே உஸ்மேனா அதில் பானி और சாவல் தே தண்ணீர் மற்றும் அரிசி இருந்தன. சாப்பாடு ஆக்கிறதுக்காக அரிசியை தண்ணியில் போட்டு அடுப்பில் வைக்கிறதுக்கு பதிலாக அடுப்பை விட்டு 5 அடி உயரத்தில் பானையை வச்சுருந்தான். பாட்ஷாக்கோ தேக்தே ஹி இப்போ நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க. பீர்பல் போலா பாட்ஷாவை பார்த்த உடனே அதாவது ராஜாவை பார்த்த உடனே பீர்பல் சொன்னா ஹுஜூர் மாஃப் கீஜியே தேர் ஹோ கயி பர் கியா கரும். ஹுஜூர் ஐயா மாஃப் கீஜியே மன்னித்து விடுங்கள். தேர் ஹோ கயி தாமதமாகிவிட்டது ரொம்ப லேட் ஆயிடுச்சு. பர் கியா கரும் ஆனால் என்ன செய்வேன். ஏ சாவல் ஜல்தி நஹி பக்குதா ஏ சாவல் இந்த அரிசி ஜல்தி நஹி பக்குதானா சீக்கிரம் வேக மாட்டேங்குது. அடுப்பை விட்டு 5 அடி தூரத்தில் பானையை தொங்க விட்டுட்டு அரிசி அதுக்குள்ளே இருக்க அரிசி வேக மாட்டேங்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறான். बादशाह ने नज़दीक जाकर देखा तो उन्हें खूब हंसी आई. बादशाह ने ராஜா நஸ்தீக் ஜாக்கர் தேக்கா தோ அருகில் சென்று பார்த்தாள். நஸ்தீக்னா அருகில் பக்கத்தில் போய் பார்த்தா உன்னே கூப் ஹம்சி ஆகி அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துருச்சு. இந்த சீனை பார்த்த உடனே அடுப்புக்கு மேலே ரொம்ப தூரத்தில் பானை இருக்கிற சீனை பார்த்த உடனே உன்ஹோனே கஹா ராஜா சொன்னார் பீர்பல் தும் கப் சே இத்தனா பேவகூஃப் பனே. பீர்பல் தும் கப் சே நீ எப்பொழுதிலிருந்து இத்தனே பேவகூஃப் பனே இவ்வளோ முட்டாளாக மாறிட்ட அப்படின்னு கேட்குறாரு. चूल्हे का ताप 5 फुट दूर की हांडी को कैसे गर्म करेगा और चावल कैसे पकेगा. चूल्हे का ताप அடுப்பினுடைய சூடு தாப்னா வெப்பம் சூடு 5 ஃபுட் தூர் கி ஹாண்டி கோ 5 அடி தூரத்தில் இருக்கக்கூடிய பானைக்கு கைசே கரம் கரேகா எப்படி சூடு கொடுக்க முடியும் எப்படி வெப்பத்தை கொடுக்க முடியும். और சாவல் கைசே பக்கேகா அந்த சூடு பட்டாதானே அந்த சோறு வேகும் அப்போ அரிசி எப்படி வேகும் அப்படின்னு கேட்குறாரு. ஸோ இவ்வளோ தூரத்தில் வச்சுன்னா எப்படி அது வரைக்கும் ஹீட்டு போய் சாப்பாடை வேக வைக்கும்ன்றத கேட்குறாரு. பீர்பல் முஷ்கராத்தே ஹுயே கோலா பீர்பல் சிரித்து கொண்டே சொன்னார். जहाँपना आपके बगीचे का दीप 10 फुट की दूरी तक
अपनी गर्मी से सर्दी को दूर कर देती है, पर मेरे घर का चूल्हा 5 फुट तक अपना ताप बढ़ाकर चावल नहीं पका सकेगा. जहाँ अपना அரசே, आपके बगीचे का दीप, உங்களுடைய தோட்டத்தில் இருக்கும் விளக்கு 10 फुट की दूरी तक 10 அடி தூரம் வரைக்கும் அப்படி கர்மி சே, தன்னுடைய ஹீட்னால, தன்னுடைய சூட்டினால, சர்திக்கோ தூர் கர் தேத்தி ஹை, குளிர போக்குது. பர் ஆனா மேரே கர்கா சூல்ஹா, என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அடுப்பு 5 ஃபுட் தக் 5 அடி வரைக்கும் அப்பனா தாப் படாக்கர், தன்னுடைய வெப்பத்தை அதிகரித்து சாவல் நஹி பகா சகேகா, அரிசியை வேக வைக்க முடியாதா அப்படின்னு பீர்பல் கேட்குறான். அங்கே 10 அடி தூரத்தில் விளக்கு போய் குளிர போக்குச்சுல, அப்போ இங்கே மட்டும் ஏன் 5 அடி தூரத்தில் போய் சாப்பாடை வேக வைக்க முடியாது ஹீட்டு அப்படின்னு கேட்குறான். अकबर को समझने में देर नहीं लगी कि बीरबल ने क्यों यह नाटक रचा है. अकबर को, அக்பருக்கு बात समझने में, இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுல தேர் நஹி லகி, ரொம்ப லேட்டாலாம் புரிஞ்சுக்கல, அவர் சீக்கிரமே புரிஞ்சுக்கிட்டாரு என்ன விஷயத்த. கி பீர்பல் நே கியோ யஹ் நாட்டக் ரச்சா ஹை, பீர்பல் எதுக்காக இந்த நாடகத்தை ஆடினான்ற விஷயத்த சீக்கிரமே அக்பர் புரிஞ்சுக்கிட்டாரு. उन्होंने तुरंत देहाती को 5,000 रुपये इनाम में देने का हुक्म दिया और बीरबल की खूब तारीफ की. उन्होंने அவர் तुरंत உடனே देहाती को கிராமவாசிக்கு 5,000 रुपये इनाम में देने का 5,000 ரூபாய் பரிசாக கொடுக்க हुक्म दिया, உத்தரவு கொடுத்தார். और பீர்பல் கி கூப் தாரிஃப் கி, பீர்பலை நன்றாக பாராட்டினார். ஏன்னா பீர்பல் இப்படி புத்திசாலித்தனமாக அடுப்பையும் பானையும் வச்சுட்டு ஒரு நாடகம் நடத்தினால தான் ராஜாவுக்கு தன்னுடைய மிஸ்டேக் புரிஞ்சு அவர் இனாமாக கொடுக்கறதா இருந்த அந்த 5,000 ரூபாயை அந்த கிராமவாசிக்கு கொடுக்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து பீர்பாலுடைய புத்திசாலித்தனத்தை நம்ம தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. இந்த லெசனை நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த எக்ஸசைஸ்லாம் படிக்கலாம். லெசன் படிக்கும்போது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் see you in the next video.